விழுங்கி நமக்காய் அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நானே சாட்சிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லும் பாடம், நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு நம்பிக்கை தருகிறது. என்ன நம்பிக்கை தருகிறது? மரிப்போம், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருப்போம் என்ற நம்பிக்கை நமக்கு தருகிறதாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, விதைக்கப்பட்ட விதையானது எப்படி மண்ணுக்குள் இருந்து அந்த மண்ணை மூடிக்கொண்டு வெளியே வருகிறதோ, அந்த விதைக்கு இருக்கிறது நம்பிக்கை நமக்குள் இருக்கிறதா? ஒரு விதையை நம் மண்ணிலே போட்டு வைக்கின்றோம், போட்டு மூடி வைக்கின்றோம். அந்த மண்ணை அது விதைத்துக் கொண்டு மேலே வருகிறது, அந்த மண்ணை உடைத்துக் கொண்டு மேலே வருகிறது. காரணம், அதற்கு உயிர் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்குள் இருக்கிறது. நமக்கு அந்த உயிருள்ள நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆலய ஆராதனை நான் சொன்னது 4 மணி. உங்களுடைய விருப்பத்தின்படி ஆலய ஆராதனை 3 மணியாக மாற்றப்பட்டது. 2:50 வந்து வெளியே நிற்கிறேன். நானும் என் மகனும் ஆலயம் மூடி இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு நமக்கு உயிரை தருகின்றார், நமக்கு வாழ்வை தருகின்றார். வியாதியிலிருந்து, எல்லாவித உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக மரித்தவர் மரித்தவராக அல்லாமல் உயிரோடு ஜீவித்துக் கொண்டு நம்முடைய தேவைகளை சந்தித்துக் கொண்டு இருப்பதற்காக அவர் உயிரோடு எழும்பி வாசலில் நின்று காத்துக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் 3 மணிக்கு வரமாட்டார்களா? ஆண்டவர் வேதனைப்பட்ட சூழ்நிலையில அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். சீடர்களும் உறங்கி கொண்டிருக்கிறார். பாத்தீங்களா? காட்சியை பாத்தீங்களா? ஒளி ஒளி நாடகம் யாரெல்லாம் வந்தீங்க? கை தூக்குங்க. பாத்தீங்களா? ஏசப்பா ஜெபித்துக் கொண்டிருந்தார். அங்க 3 சீடர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தூங்கிட்டு இருந்தாங்க. எனக்காக 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? எல்லா நாளும் நல்லா தூங்குறீங்க, நான் அதிகாலையில உயிர்த்தெழுந்தேன் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருந்திருந்தால் 3 மணி என்ன 2:45 நீங்க ஆலயத்தில் வந்திருப்பீர்கள். இதுதான் உங்களுடைய நம்பிக்கையா? அன்புக்குரியவர்களை நான் கேட்கல, ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இது என் மீது விழுந்த கடமை அல்ல. அப்ப நாம் எப்படி இருக்கிறோம்? உயிர்த்த கடவுள் வருஷா வருஷம் உயிர்த்தெழுந்துட்டு தான் இருக்கிறாரு. என்ன நடக்கும்? அற்புதம் அதிசயம் நடக்கலன்னா ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே கேள்வி கேட்கிறவர்களா இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்கவில்லை, நான் கண்ணீர் விடுகிறேன், கதறுகிறேன், இந்த ஆண்டவர் என் கூக்குரலை கேட்கவில்லையே. ஆலயத்திற்கு செலுத்த வேண்டிய முதன்மையான காரியங்களை நாம் செலுத்துகிறவர்களா இருக்கின்ற பொழுது கடவுள் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடக்கம் முதல் முடிவு மட்டும் அவர் எப்பொழுதும் பெண்களுக்கான உரிமைகளை அவர் வழங்கி இருக்கிறார். அந்த வேத வசனத்தின்படி பார்க்கின்ற பொழுது, ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு. அல்லேலூயா. இந்த வசனம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? மார்க் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஓய்வு நாளிலே இந்த 3 பெண்கள் ஆண்டவரை நோக்கி வருகிறார்கள். ஒரு சில சூழ்நிலையை நீங்க யோசிச்சு பாருங்களேன். ஒரு 9 மணி மேல நம்ம கடந்துட்டோம்னா
கூட்டுரோட்ல இருந்து வரும்போது சுடுகாடை பார்த்தாவே நமக்கு பயம் இல்ல இல்லையா? சுடுகாடை பார்த்தாவே பயம். அப்பதான் ஏசப்பா சிலுவையில் அரைஞ்சது நமக்கு ஞாபகம் வரும். உடனே சிலுவை போட்டு இல்லையா? எத்தனை பேர் நம்ம அதை செய்திருக்கோம். இப்ப நமக்கு பயம் இல்லை. ஏனென்றால் அவர் நம்மோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார். முன்னும் பின்னும் வலப்பக்கம் இடப்பக்கமாக அவர் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மகதலேனா மரியாள் உலக காரியத்திற்கு தன்னை ஈடுபடுத்திக் கொள்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் என்ன வாங்கி கொண்டு போகிறார்கள் என்றால், அது படிமா, வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளும் முதல் தரிசனமானார். அன்புக்குரியவர்களே, 16:1 நமது மார்க் 16:1. ஓய்வு நாள் முடிந்ததும் மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாய் மரியாளும் சலோமி ஆகிய இவரது உடலில் பூசுவதற்கென்று நறுமண பொருட்களை கொண்டு வந்தார்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இன்னைக்கு நம்முடைய குடும்பங்களிலே மரித்தவர்கள் இருப்பார்கள். லாஸ்டா நம்ம கிராமத்துல மரிச்சவங்க யாராவது சொல்ல முடியுமா? நம்ம மரிச்சவங்களை அடக்கம் பண்ணிடுவோம். அடக்கம் பண்ணிட்டு 3வது நாள் நம்ம என்ன பண்ணுவோம்? நீங்க தான் பேசணும். என்ன பண்ணுவோம்? முதல்ல கல்லறையை முழுவோம். 2வது என்ன பண்ணுவோம்? கேண்டில கொளுத்துவோம், சாம்பிராணி கொளுத்துவோம், பூக்களை வைப்போம். அவர்கள் விருப்பப்பட்டு உண்ட உணவுகளை நாம் அந்த இடத்துல கொண்டு போய் படைப்போம் இல்லையா? அததான் இன்னைக்கு நம்மளும் செய்யறோம். அப்போ இந்த மகதலேனா மரியாள், யாக்கோபின் தாயாக மரியாள், சலோமி என்பவர்களும் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அந்த வாசனை திரவங்களை எல்லாம் அவர்கள் வாங்கி கொண்டு செல்கிறார்கள். நானும் மகனும் அந்த இடத்துல நிக்கிறோம். வெளியில ஆலயம் கூட்டி இருக்குது. மூப்பனாருக்கு போன் பண்றேன். எழுந்து அவரும் வந்துட்டாரு. சரி, இவர் வர்றதுக்கு லேட் ஆகிட்டு கோவில் பிள்ளைக்கும் போன் பண்ணிட்டேன். அவர் பைக் எடுத்துட்டு உள்ள வந்துட்டார். வந்து திறந்துட்டா நாங்க உள்ள வரோம். அக்கா என்னடா காலாங்காத்துல ஐஸ்கிரீம் வாங்கி வராங்களே நான் நினைச்சேன். அந்த பாக்ஸ் எடுத்து காட்டுங்களேன். காலாங்காத்துல அவங்க எந்த கடை திறந்து வச்சிருந்தாங்க, ஐஸ்கிரீம் வாங்கி வராங்களேன்ட்டு கேட்கலாம் கூட நினைச்சேன். சரி, எதுக்கும் ஒரு சில குடும்பங்களில கடவுள் ஆசீர்வதிச்சிருப்பார், கேண்டீன் கொளுத்துவாங்கன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ண, மெழுகுவர்த்தி ஸ்டாண்ட் எடுத்துட்டு வந்தேன். அதுல இருந்து என்ன பண்ணாங்க, அந்த வாசனை